நம்ம கஸ்டமர் ரெஃபரன்ஸ் பிக் சென்ட் பண்ணி இதே மாதிரி டிசைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இதை பார்த்தோன்னே எவ்வளோ எண்ணாட் போட்டு எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறனே தெரியாமல் இருந்தது. ஆனால் இந்த டிசைன் நாங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதிகமாக எண்ணாட்ஸ் போடாமல் ஈஸியாக இந்த டிசைன் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வெல்கம் யூ ஆல் டு சாண்டிஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். ஜரியில் ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே பைப்பிங் த்ரெட் வச்சுட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு பைப்பிங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஜரி ஒட்டின மாதிரி த்ரெட் மேலே எடுத்துகிட்டு 2 கட் பீட்ஸ் மட்டும் லோட் பண்ணி கட் பீடோட எண்டிங்கில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்து அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து த்ரெட் பேக் சைடு எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ஜரி ஸ்டிச் கிட்ட ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து திரும்ப 3 கட் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு பீடோட எண்டிங்கில் ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் திரும்ப த்ரெட் பேக் சைடு எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டிச் சரி ஒட்டின மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் திரும்ப 3 கட் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் பைப்பிங் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் இந்த லோடிங் பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நீங்கள் போக போக ஸ்டிச்சஸ் அட்ஜஸ்ட் பண்ணி க்ராஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டு 2 பீட்ஸ் த்ரெட் கவர் ஆகிறதுக்காக போட்டிருந்தோம். இதுக்கப்புறம் போடுற எல்லாமே 3 பீட்ஸாக லோட் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே கட் பீட்ஸ் தான் இல்லைங்க, சுகர் பீட்ஸ். அது போக கட் பீட்ஸ்லேயே பார்த்துட்டிங்கன்னா கலர் பீட்ஸ் எல்லாம் இருக்குது. கான்ட்ராஸ்ட் கலரில் ஒர்க் கொடுத்திங்கன்னா இன்னுமே பார்க்க சூப்பராக இருக்கும். எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்தது தான். இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் போக போக க்ராஸாக ஃபில் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு க்ராஸாக ஃபில் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்லீவ் சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. லைனுடைய சென்டர்லேருந்து த்ரெட் மேலே எடுத்து 2 கட் பீட்ஸ் மட்டும் லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இன்னொரு கட் பீட் லோட் பண்ணிவிட்டு சீக்வன்ஸை கீழே வச்சுட்டு சீக்வன்ஸோட சென்டரில் ஒரு ஸ்டிச் கொடுத்து சீக்வன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு ஸ்டிச் கொடுத்துட்டு த்ரெட் பேக் சைடு எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டிச் லைன் மேலே ஒரு லாக் ஸ்டிச் திரும்ப 2 கட் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு கேப் இல்லாமல் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு 3rd கட் பீட் லோட் பண்ணிவிட்டு சீக்வன்ஸ் சென்டரில் ஒரு ஸ்டிச் அதை லாக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச் அப்படியே த்ரெட் பேக் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச் லைன் மேலே லாக் ஸ்டிச் திரும்ப 2 கட் பீட்ஸ் க்ராஸாக வச்சு ஒரு ஸ்டிச் ஒரு கட் பீட் அண்ட் சீக்வன்ஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் பண்ணுறோம். இது வந்துட்டு ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் டிசைன் மாதிரி வரும். நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடில் பீட் லோட் பண்ணும்போது சென்டரில் கேப் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் போடுற அந்த லாக் ஸ்டிச் வந்துட்டு பீடை ஒட்டின மாதிரி போட்டால் தான் அந்த கேப்ஸ் வந்துட்டு வராது. லைன்ஸ் எல்லாமே க்ராஸாக எங்கேயுமே கேப் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. இந்த இடத்துல இந்த டிசைன் தான் இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன மோட்டிவ் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 3 லைன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். சென்டரில் அதே மாதிரி 2 கட் பீட்ஸ் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு கட் பீட் லோட் கொடுத்து சீக்வன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் அண்டு டிசைனோட மேலேயும் பார்த்துட்டிங்கன்னா சென்டர் லைன்லேருந்து 3 சென்டிமீட்டர் கேப் கொடுத்து ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பீடை ஒட்டின மாதிரியே த்ரெட் மேலே எடுத்துகிட்டு இந்த லைன் ஃபுல்லாகவே கட் பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பீட்ஸ் சின்னதாக இருக்கிறதால 2 பீட்ஸ் 1 ஸ்டிச்சஸ் கொடுங்க. இப்போ பாருங்கள், ட்ரையாங்கிளோட டேர்னிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல ஷார்ப்னஸ்க்காக ஒரு பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோட எண்டிங்கில் ஒரு லாங் ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்ப பீடோட சென்டரில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்து அதுக்கப்புறம் பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்படி கொடுக்கும்போது நம்ம ட்ரையாங்கிள் பார்க்க நல்லா ஷார்ப்பாக நீட்டாக இருக்கும். இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே கட் பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். லைனோட எண்டிங்க்கு வந்துட்டோம். 2 கட் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து த்ரெட்டை மேலே பார்த்த மாதிரி டேர்ன் பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுத்து 2 கட் பீட்ஸ் மட்டும் லோட் பண்ணிவிட்டு சீக்வன்ஸ் சென்டரில் ஒரு ஸ்டிச் அதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு த்ரெட் பேக் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் திரும்ப மேலே பார்த்த மாதிரி ஒரு ஸ்டிச் குட்டியாக ஒரு லாங் ஸ்டிச் 2 கட் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு சீக்வன்ஸ் வச்சு ஒரு ஸ்டிச் அதை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் த்ரெட் பேக் சைடு எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் திரும்ப ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து திரும்ப கட் பீட் லோட் பண்ணிவிட்டு சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம்.
இதுக்கான கேப்ஸ் பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஈவனாக கொடுங்க. போக போக எல்லா லைன்ஸுமே மேலே பார்த்த மாதிரி கொடுங்க. அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கீழேருந்து லைன்ஸ் மேலே பார்த்த மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டு சென்டரில் ஒரு லைன் கொடுத்துட்டு கீழேருந்து மேலே பார்த்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்கோம். இது நீங்கள் சென்டரில் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை உங்களுக்கு அப்படியே கண்டினியூவாக வந்துச்சு அப்படின்னு அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரையாங்கிள்லேருந்து 3 சென்டிமீட்டர் கேப் விட்டு மார்க் பண்ணிவிட்டு மேலேயும் 3 சென்டிமீட்டர் கேப், ஆப்போசிட் சைட்லேயும் 3 சென்டிமீட்டர் கேப் ஈவனாக விட்டு ஒரு ட்ரையாங்கிள் மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 3 சென்டிமீட்டர் கேப்ஸில் உங்களுக்கு எவ்வளோ லைன்ஸ் வருதோ அதை எல்லா சைடுமே மார்க் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் லைன்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லைன் மாதிரியே எல்லா லைன்ஸுமே ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஃபுல்லாமே இந்த ஒரே டிசைன் தாங்க ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த கிராஸாக கொடுக்குற லைன்ஸ் ஈவன் கேப்ஸில் உங்களுக்கு கொடுக்க தெரியல அப்படின்னா ஸ்கேல் இல்லாட்டி டேப் யூஸ் பண்ணி ஈவன் லைன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க, கேப்ஸ் ஈவனாக வரும். இதில் நம்ம ட்ரையாங்கிள் லைன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் அப்படியே டேர்ன் பண்ணி கிராஸ் லைன்ஸ் கொடுத்துட்டு அந்த கிராஸ் லைனோட எண்டிங்கில் கொண்டு வந்து தான் நம்ம எண்ணாட் போடுறோமே தவிர சென்டரில் வேறு எங்கேயுமே நம்ம எண்ணாட் போட்டிருக்க மாட்டோம். ஸோ அதனால் இந்த டிசைன் நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இதோட ஃபைனல் லுக். இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு ட்ரேசிங் ஸ்கெட்சிங் எதுவுமே தேவைப்படாது. ஆரி ஒர்க் பிகினர்ஸாக இருக்கவங்க ஈஸியாக இந்த டிசைன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே ரொம்ப ரிச் லுக்கில் இருக்கும். நாங்கள் இந்தியா ஃபுல்லாகவே ஆரி அண்ட் டைலரிங் ஒர்க் எடுத்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.